Hi students, இன்னைக்கு நம்ம NMMS கிளாஸ்ல வார்த்தைகளை பொருள்பட வரிசைப்படுத்துதல் logical sequence of words தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியானது. இவ்வகை வினாக்களில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை சரியான வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டும். அவ்வார்த்தைகளின் வரிசையானது வரிசையாக நிகழும் நிகழ்வுகளோ பகுதியிலிருந்து முழுமைக்கோ அளவு மதிப்பு செறிவு அவற்றின் மதிப்பு அதிகரிப்பு குறைவு போன்றவைகளாகவோ இருக்கலாம். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? மீனிங்ஃபுல்லா வரிசைப்படுத்தணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சைல்ட் கொடுத்திருக்காங்க, ஜாப் கொடுத்திருக்காங்க, இன்ஃபண்ட், எஜுகேஷன். கீழ்க்கண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி பொருத்தமான பொருள் தரும் வரிசையை அமைக்க. அதாவது நம்ம வரிசைப்படுத்தினாலும் அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். சைல்டுனா வந்து என்னது? குழந்தை, ஜாப்னா வேலை, இன்ஃபண்ட்னா அந்த பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை, எஜுகேஷன். அப்போ முதல்ல எப்படி வரிசைப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் இந்த பச்சிளம் குழந்தை, அப்புறம் அது என்னதான் மாறுது? குழந்தையா ஆகி அதுக்கப்புறமேல்ட்டு அது வந்து படிக்கணும் இல்லையா? படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யணும்? ஜாபுக்கு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சி, அப்புறம் ஏ, டி, பி அந்த மாதிரி எது இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது என்ன செய்வீங்க பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், ஜாயினிங். அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்வோம்? அப்ளிகேஷன் போடுவோம். அப்ளிகேஷன் போட்டுட்டு என்ன செய்வோம்? அதில் மேலே நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதில் போய் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு என்ன செய்வோம்? ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஏ, அப்புறம் சி, அதுக்கப்புறம் என்னது? டி, அப்புறம் பி. இப்போ இதே மாதிரி என்ன வந்திருக்குது? ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிளான்ட், சீட், பிளான்ட், ஃபுட், சீட், லீஃப், ஃப்ளவர். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? விதையிலேருந்து தான் செடி வரும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு சீடு, சீட்லேருந்து பிளான்ட்டு, பிளான்ட்லேருந்து என்ன வந்துடும்? நம்மளுக்கு லீஃப் வந்துடும். லீஃப் வந்தப்பறம் என்ன வந்துடும்? ஃப்ளவர் வந்துடும். அந்த ஃப்ளவர் தான் வந்து நம்ம என்ன தான் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா? அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, அப்புறம் 1, 4, 5, 2. இப்போது இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னாக்கா ஆப்ஷன் 3. பனிஷ்மெண்ட், ப்ரிசன், அரெஸ்ட், க்ரைம், ஜட்ஜ்மெண்ட். ஒரு க்ரைம் இதில் வந்து நம்ம எதை சொல்லுவோம்? க்ரைம், குற்றம் பண்ணவங்களை என்ன செய்வாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்வாங்க? அவனை வந்து விசாரிப்பாங்க. நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அது ப்ரூஃப் ஆயிடுச்சு, அவன் செஞ்சது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா என்ன கொடுப்பாங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஜெயிலில் அடைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் இது நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாக அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வரிசைப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைம்னா என்னது? 4, அதுக்கப்புறமேலுக்கு 3, 5, 1, 2. ஸோ அந்த மாதிரி வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். என்வலப், டெலிவரி, போஸ்ட் ஆஃபீஸ், கிளியரன்ஸ்னு இருக்குது. என்வலப் எங்கே கிடைக்கும்? போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கொடுப்போம். உடனே கொடுத்தோன்னா அதை என்ன செஞ்சுருவாங்க? டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி பண்ணி கிளியரன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சரியான இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கப்புறமேட்டு சி, பிடி, ஏசி, பிடி. எது பாருங்கள்? ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம், லாக், கீ, டோர்னு இருக்குது. இதில் வந்து என்ன போடலாம்? ஃபஸ்ட்டு கீ வந்து எங்கே இருக்கும்? லாக்கில் இருக்கும் இல்லையா? கீ வந்து லாக்கில் இருக்கும். லாக் வந்து எதில் இருக்கும்? டோரில் இருக்கும். டோர் வந்து எங்கே இருக்கும்? ரூமில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சி, பிடிஏ, சிபிடிஏ எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாரஸ்ட், ஃபர்னிச்சர், வுட், ட்ரீஸ். ஃபாரஸ்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும்? ட்ரீஸ் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீஸ் மூலமாக தான் என்ன செய்வாங்க? வுட் எடுப்பாங்க. அந்த வுட்டை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? ஃபர்னிச்சர் நம்மளுக்கு செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிசிபி. அப்போ என்ன வரும் பாருங்கள்? ஏடிசிபின்னா ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பர்த்து, டெத்து, ஃபியூனரல், மேரேஜ், எஜுகேஷன். சரியா? இப்போ பர்த்து மேலே பிறக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்வோம்? படிப்போம் இல்லையா? ஸோ எஜுகேஷன். அதுக்கு அடுத்தது என்ன செய்வாங்க? மேரேஜ். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது? டெத்து. சரிங்களா? இறந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஃபியூனரல் வந்து இறுதி சடங்கு அவங்களுக்கு பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 5, அப்புறம் 4, 2, 3. ஸோ இதே மாதிரி என்ன இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சைட்டு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைட்டு, பிளானு, ரெண்ட்டு, மணி, பில்டிங். இப்போ நம்ம மணி இருந்தால் தான் நம்ம இடம் வாங்க முடியும். இடம் வாங்கினா தான் பிளான் பண்ணி பில்டிங் கட்ட முடியும். பில்டிங் கட்டி அதை என்ன செய்யலாம்? ரெண்ட்டு கூட நம்ம வந்து என்ன செய்யலாம்? விடலாம். ஸோ மணி இருந்தால் தான் இடம் வாங்க முடியும். இடம் வாங்கினா தான் இடம் இருந்தால் தான் பிளான் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு எப்படி வீடு கட்ட போகிறோம்னு பிளான் பண்ண முடியும். ஸோ பிளான் பண்ணி என்ன செஞ்சிடலாம்? பில்டிங் கட்டிடலாம். பில்டிங் கட்டிட்டு அந்த பில்டிங் என்னவும் செய்யலாம்? ரெண்ட்டுக்கும் விடலாம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு வந்து நம்மளுக்கு மணி வந்து என்னது? 4, அதுக்கப்புறமேல்ட்டு சைட்டு வந்து 1, 2, 5, 3. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த
கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.